சென்னை விமான நிலையம் சின்னமலை மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் சேவை தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் தம்பி தமிழரசன். தற்போது சென்னையில் இரண்டாவது மெட்ரோ ரயில் வழித்தடமாக விமான நிலையம் முதல் சின்னமலை வரை தற்போது மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் இந்த ரயில் சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசியல் முன்னணி நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயில் சேவை வழித்தடம் முதலாவதாக இயக்கப்பட்டது. தற்போது இரண்டாவதாக இந்த வழித்தடம் இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடத்தில் செயல்படும் ரயிலின் சிறப்பம்சம் என்னவென்று நாம் பார்த்தோமேயானால், இந்த வழித்தடத்தில் செயல்படும் ரயில்களில் 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டியில் ஏறக்குறைய 350 பேர் பயணம் செய்யும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4 பெட்டிகளில் 1400 பேர் பயணம் செய்யும் வகையில் இந்த பெட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்காக 16 சிசிடிவி கேமராக்களும் இந்த ரயில்களில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் குளிர்சாதன வசதி இங்கு செய்யப்பட்டிருப்பதால் பயணிகளுக்கு அலைச்சல் எதுவும் இருக்காது என்று அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்தனர். மேலும் இந்த பயண நேரத்தை குறைப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்காகவும் இந்த மெட்ரோ ரயில் சேவை தங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று பொதுமக்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த மெட்ரோ ரயிலின் மிகச் சிறந்த ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது 500 மீட்டர் சுரங்கப்பாதையில் இந்த மெட்ரோ ரயில் பயணிக்க இருக்கிறது. அதாவது மீனம்பாக்கம் முதல் இந்த மெட்ரோ ரயில் சுமார் 500 மீட்டர் சுரங்கப்பாதையில் பயணிக்க இருக்கிறது. இது ஒரு சிறப்பம்சமாக நாம் குறிப்பிடலாம். மேலும் இந்த மெட்ரோ ரயிலின் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பொதுமக்கள் பார்க்கப்படுவது கனெக்டிவிட்டி. அதாவது இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் நிறுத்தும் ரயில் நிறுத்தங்கள் அனைத்தும் அருகாமையிலேயே புறநகர் ரயில் நிலையம், பேருந்து நிறுத்தம் போன்றவற்றை கொண்டிருப்பதால் இது தங்கள் போக்குவரத்து வசதிக்கு மிக ஒரு எளிமையான ஒரு வசதியாக இருக்கும் என்று கருதுகின்றனர். மேலும் இந்த விமான நிலையம் சின்னமலை முதல் இருக்கும் இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தின் பயண கட்டணமாக 40 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டே இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தின் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை இருக்கும் இந்த வழித்தடத்தில் 40 ரூபாய் பயண கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மெட்ரோ ரயிலில் பயணிப்பது தங்களுக்கு எந்த விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது என்பது குறித்து நாம் ஒரு பயணியிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த மெட்ரோ ரயிலில் பயணிக்கிறீங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எங்களுக்கு. இது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட சாதகமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? சாதகமாக நம்ம ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடணும். அதாவது நம்மளோட நேரத்தை ரொம்ப குறைக்குது. நம்மளோட ட்ராவலிங் டைம் பயங்கர ரஷ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, பயங்கர பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இதில் ஈஸியாக போயிடலாம். நம்ம ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம போயிடலாம். ஸோ வி ஆர் சேவிங் அட்லீஸ்ட் அபவுட் 1 hour's ஜர்னி ஆன் த ரோடு.